செந்தில்வேல் அவர்கள்ட்டே தொடங்குகிறேன். செந்தில்வேல், இன்றைக்கும் இந்த நிலைப்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். கும்மிடிப்பூண்டியில் 180வது சட்டமன்ற தொகுதிக்கான பரப்புரையில் தான் இந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். புகைச்சல்னால் எங்கிருந்து ஏற்பட்டிருக்கிறது, அது யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தரவுகளோடு சொல்லணும். நீங்கள் காங்கிரஸ் கூடுதலாக இடங்கள் கேட்கிறது அல்லது மற்ற கட்சிகள் கூடுதலாக இடங்கள் கேட்கிறாங்கன்னா அது எல்லா கூட்டணியிலும் அது நடக்கக்கூடியதான். அதை நீங்கள் புகைச்சலாக எடுத்துக்க முடியாது. பிரவீன் சக்கரவர்த்தின்னு திடீர்னு ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு ஒன்று வருகின்ற பொழுது அந்த மனிதரை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உடனடியாக வெளிப்படையாக செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறார். அவர் குறித்து ராகுல் காந்திக்கு புகார் தெரிவிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் கூட்டணி அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டார். இப்போ இந்த நிமிடம் வரை திமுக கூட்டணிக்குள்ள பெரிதான குழப்பங்கள் எதுவும் இல்லை. ஒரு மன வருத்தம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. கண்டிப்பாக சில அதிலேயே காங்கிரஸினுடைய அந்த குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடியவரே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயங்களை கருத்தை சொல்றாருங்கிறது தான் இப்போ இல்லை. அது கண்டிப்பாக அது உங்களுடைய புத்தக வெளியீட்டுக்கு பிறகு அது காங்கிரஸுக்கு அந்த டிமாண்ட் இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த டிமாண்ட் இருக்கு, மற்றவங்களுக்கு அந்த டிமாண்ட் இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இந்த தேர்தலில் அந்த டிமாண்டை நாங்கள் கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல அந்த கமிட்டியினுடைய தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவினுடைய தலைவருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கலாம். அது பேச்சுவார்த்தையில் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர இப்போ அவங்க ஒரு வாதத்துக்கு வரல. ஓகே, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தந்தால் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு எங்கேயும் நகரல. ஆனா அதிமுக கூட்டணியில் மாறாக என்னெல்லாம் சிக்கல்னு பாருங்க. டிடிவி தினகரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்று சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் கூட்டணியில இடமே கிடையாது, நாங்கள் வரமாட்டோம்ட்டார். அப்போ அவருக்கு அந்த அதுல நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் அதே இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த பேரை சொல்றதுக்கே நான் கூச்சப்படுறேன் வைக்கப்படுறேங்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு அண்ணாமலை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவங்களே சொல்றாங்க. டிடி தினகரனே சொல்றாரு. அப்போ பிரதான நோக்கமே சிக்கலா இருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராகவே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அது எவ்வளவு பெரிய குழப்பமா இருக்கு பாருங்க. அது இது மற்றதெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய குழப்பம். எனக்கு இந்த தொகுதி வேணும், இத்தனை தொகுதி வேணும் என்பதெல்லாம் இது ஒரு பெரிய குழப்பமாக இங்க இருக்கிறது. அடுத்தது பாமக இப்போ வரைக்கும் எந்த அணியில் இருக்குன்னு தெரியல. எந்த பாமக எந்த அணியில் இருக்குங்கிறது தெரியல. அடுத்த திரு அன்புமணியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஆட்சி மாற்றம் என்பதுதான் திரு ராமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனா ரெண்டு விதம் சார். இதுல எந்த அணிங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க RSS அடிமைகள் அப்படிங்கிற வாதத்தை பயன்படுத்திய பிறகு, வெளிப்படையாக பயன்படுத்திய பிறகு நமக்கு ஒன்னு கன்வே பண்ணிட்டாரு ஐயா ராமதாஸ். என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்க இல்லை அப்படிங்கிறத கன்வே பண்ணிட்டார். அப்படித்தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆட்சி மாற்றம் ஸ்ரீகாந்தி அவர்கள் குறிப்பிடுறாங்க. அது திரு ராமதாஸ் அவருடைய கருத்து தானே, அவருடைய கருத்து தான் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு தரவுகளையும் கூட நான் சொல்றேன். அவர் தான் சொன்னாரு, நான் திடீர்னு தூங்கி எழுந்துச்சு பார்த்தேன், வீட்டு வாசல்ல திடீர்னு பாரத் மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் கேட்டுச்சு காலையில. ஏற்கனவே சொன்னாரு. அப்போ எனக்கு அந்த கூட்டணியில உடன்பாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு இல்லைங்கிறத பற்றி அவர் பேசிய கருத்து நமக்கு தெரியும். அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் அந்த கூட்டணிக்கு அன்றைக்கு என்னை வலியுறுத்தினார்கள் அப்படிங்கறதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்போ இது அவருடைய கருத்தாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அவர் அந்த அணியில இல்ல அப்படி வச்சுக்கலாம். சரி, அன்புமணி அந்த அணியில இருக்கிறாரா அப்படின்னா, அன்புமணியும் ஒரு வெற்றி பெறும் அணியில் நாங்கள் இருப்போம், நாங்கள் இருக்கும் அணி வெற்றி பெறும் என்று சொல்கிறாரே தவிர அதிமுக பாஜக அணின்னு அவர் எந்த இடத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதிப்படுத்தல. அப்போ இன்னொரு அணி களத்துல இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தாவேகா. இன்னொரு அணியும் களத்துல இருக்குது, அது நாம் தமிழர். அப்படி சொல்லல. அவங்க நிலைப்பாடு என்னன்னா சார், அவங்களுடைய கொள்கையும் அவங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தா பேசுறதுக்கு அவங்க ரெடி. வேற யாரோடையும் அவங்க கூட்டணி கிடையாது. அதாவது திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் நிலைப்பாடு. அதுல அவர் தெளிவா இருக்காரு. இப்ப அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு ஒருவேளை சீமான் தலைமை ஏற்றுக்கொண்டு போனால் அவர் அதுக்கு சம்மதம் தான். அதுல அவருக்கு மாற்றுக்கிறது அதை பலமுறை அவர் தெளிவுபடுத்திருக்காரு. பட் அப்படி அன்புமணி போவாரான்னு டவுட். அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு. ஒன்னு அதிமுக பாஜக, இன்னொன்னு தாவேகா. நீங்க சீமான் தலைமை ஏற்க மாட்டார், ஆனா விஜய் தலைமை ஏற்பாருங்கிறீங்களா? வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சீமானை விட விஜய்க்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். சரி, எல்லாருமே நம்புறாங்க. அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படாத வாக்கு தான். அஃப்கோர்ஸ் சீமானுக்கு 7 விழுக்காடு 8 விழுக்காடுனால அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவிற்கு நிரூபிக்கப்படல. பட் இருந்தாலும் சீமானை விட அதிக வாக்கு சதவீதம் விஜய்க்கு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அதனால அவர் பக்கம் ஒருவேளை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் டிவிக்கு இப்போ நீங்கள் திரு டிடிவி தினகரன் கன்சிடர் பண்ணுறாரு,
திரு ஓ பன்னீர்செல்வம் கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க, அப்படியான இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் தலைமையில் ஒரு அணி உருவாகலாம் டிடிவி சொல்கிறாரு. ஆனால் திரு அன்புமணி அப்படி இதுவரைக்கும் எந்த கருத்தையுமே சொன்னது இல்லையே. சரி, இப்படி வச்சுங்க, அன்புமணி அங்கே போலன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் கேட்ட ஆட்சி மாற்றம்ங்கிறத திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்போ திமுக அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படி வச்சுப்போம். அதே சமயத்தில் RSS அடிமைகள் என்று சொல்லிவிட்டதால அதிமுக பாஜக அணிக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கம்மி. அவங்க பேசுனதில் நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? ஒருவேளை அவர் தாவேகா பக்கம் நகரலாம். சரி, அப்படி எடுத்துக்கிட்டா இப்போ ரெண்டு அணியில ஏதோ ஒரு அணி என்ன செய்யலாம், அந்த பக்கம் போலாம் அல்லது இந்த பக்கம் வரலாம். அப்போ அவங்க கிட்டயும் இன்னும் எந்த கிளாரிட்டியும் இல்ல, ஒரு தெளிவு இல்ல, அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு செங்கோட்டையன் ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறாரு இல்லையா, அந்த நம்பிக்கையில கூட டிடிவி தினகரன் அவர்களையும் OPSC தான் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் குறித்தோ சீனியர் ராமதாஸ் அவர்கள் குறித்தோ எதுவும் சொல்லல. அதுக்கு காரணம் வந்து அவருடைய பர்சனல் அஜெண்டா. அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பிரதான எதிரி. அதனால அவர் டிடிவியும் OPSCயும் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாரு. பாமகவோட அவருக்கு எந்த பெரிய முரணோ சண்டையோ இல்லை. அதனால அவர் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச அன்புமணி ராமதாஸ் பெரும்பாலும் எங்க போக வாய்ப்பு தான் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணியில் ரீட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி அவர் அங்க ரீட்டன் ஆகிற பட்சத்துல ராமதாஸுக்கு பிரதான எதிரி இந்த தேர்தலில் யார் ஆகி போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவை விட அதிமுகவை விட அவருக்கு பிரதான எதிரி அன்புமணி தான். சரி, அப்ப அன்புமணிக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அந்த இடங்களில் அவரை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு ராமதாஸ் நகர்ந்துருவார். அப்போ வட மாவட்டங்கள்ல அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய அணிக்கு ஐயா ராமதாஸ் அணியால் எதிர்நிலையில சிக்கல், பின்னடைவு. ராமதாஸ் ஐயா இருக்கக்கூடிய அணிக்கு அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடிய அணியால பின்னடைவு. அப்ப இவ்வளவு குழப்பம் அந்த ஸ்பிளிட் ஆகி நிக்கிறாங்க. ரெண்டு பேராலையும் பரஸ்பரம் ரெண்டு பேர் அணிக்கும் சேதாரம் நிச்சயம். டிடிவி ஆலையும் OPS ஆலையும் நிச்சயமா யாருக்கு சேதாரம்? எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக சேதாரம் கன்ஃபார்ம். இது நான் வெறும் விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் பேசுறேன், கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பேசுறேன். அந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்கின்ற பொழுது 2021 தேர்தலில் வெற்றி பெற்று 3 ஆண்டு நலத்திட்டங்களின் அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றது திமுக அணி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அந்த 40 தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை கணக்கிட்டீங்கன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் அப்படி கணக்கிட்டீங்கன்னா 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக லீடிங். 221 2024 கணக்கின்படி சொல்றேன். அதன் பிறகுதான் சிஎம்ஏ அந்த டோன் எடுக்கிறார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிற வார்த்தைக்கு அவர் தான் நகர்றாரு. சோ அது சாத்தியமா அப்படிலாங்கிறதெல்லாம் அவருடைய நம்பிக்கை, அது தேர்தல் முடிவுகள் தான் வெளிப்படுத்தும். நான் யதார்த்தத்தை சொல்றேன். ஆனா மிக நிச்சயமாக இன்றைக்கு தேதிக்கு சில என்ன சொல்றது, ஒரு சலசலப்புகள், சில மனவர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு உறுதியான அணியாக திமுக அணி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் அணியே கட்ட முடியாத இடத்தில் சிக்கலாக அணி கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. இங்க வந்து கருத்து முரண் இருக்கு, ஆனா கூட்டணிக்குள்ள முரண் இல்ல. கடைசியா ஒரு வார்த்தை, தாவேகா பொறுத்தவரை முதல் மாநாட்டிலே அவர் ஓபன் பண்ணது எங்க தலைமை ஏற்றுட்டு வாங்க, அமைச்சரோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்ன பிறகும் அவரை நம்பி யாரும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பக்கம் போகவில்லை. அப்படிங்கிறதும் அவருக்கான, அவரால் ஒரு கூட்டணியை இந்த முதல் தேர்தலே கட்ட முடியுமா அப்படிங்கிறது அவருக்கான ஒரு சவாலாக இருக்கிறது. அவர் நிரூபிக்கப்படாத வாக்கை நிரூபிக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பார்த்தாலும் பிரதான போட்டி என்பது திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்க போகுது. ஏடிஎம்கே டிஎம்கே இடையில தான் போட்டி. அதுல ஏடிஎம்கே வந்து இன்னும் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறீங்க. அந்த போட்டி இந்த தேர்தலில் போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான். நிச்சயம் இது இன்னும் களம் வந்து இருமுனையா தான் இருக்குது அல்லது பைபோலாரா தான் இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்ல, பிரதான எதிரி திமுகவிற்கு அதிமுக தான் நான் சொல்றேன். அதாவது திமுகவினுடைய இப்ப நீங்க தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் வரட்டும் சார், பட் போட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிற இடம் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமாக தான் இருக்க போகிறது. தவிர தாவேக்கு அதுல வந்து எவ்வளவு தூரம் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று இருக்கு. அதே போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற 2 நாட்களாக விசாரணை உள்ளிட்ட அம்சங்களையும் நம்ம பேசலாம். 2வது சுற்றுலையும் வரேன்.